தூத்துக்குடியில் இரவு முதல் விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், அந்த குடியிருப்பில் மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்கின்றன? விவரங்களை பதிவு செய்யுங்க. தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் இரவு முதலே மழை தொடர்ந்து பெய்து வந்தது. இந்த நிலையில் சற்று ஓய்ந்திருக்கிறது தற்போது மழையானது. இருந்தாலும் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல சாலைகள்ல தண்ணீரானது 2 அடி உயரத்திற்கு தேங்கி இருக்கிறது. இதனால் வீட்டிலிருந்து மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது. குறிப்பாக பிஎன்டி காலனி 12வது தெரு, பிஎன்டி காலனி 15வது தெரு போன்ற பகுதிகளிலையும் சாலையில் தண்ணீர் தேங்கியதோடு வீடுகளுக்கு உள்ளேயும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தூத்துக்குடி ராஜீவ் நகர் 2வது தெரு மேற்கு பகுதியில சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தண்ணீர் சாலையில் முழுவதுமாக 2 அடி உயரத்திற்கு தேங்கி இருக்கிறது. வீடுகளுக்கு உள்ளேயும் தண்ணீரானது தேங்கி இருப்பதால் குடியிருப்பு வாசிகள் வீட்டிற்குள்ளே இருக்க முடியாத சூழ்நிலை இருந்து வருகிறது. தற்போது முக்கியமான பொருட்களை உயரத்தில் எடுத்து வைத்தாலும் கட்டில் மெத்தை போன்ற பொருட்கள் நனைந்து முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. மக்கள் தற்போது ஒரு சில வீடுகள்ல இருந்து உறவினர்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலையும் தற்போது இருந்து வருகிறது. மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த நீரை அப்புறப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.